நீங்க பர்னிச்சர்ஸ் வாங்கணுமா? ஸ்டீல் பர்னிச்சர்ஸா, உடன் பர்னிச்சர்ஸா, கைராசியான பர்னிச்சர்ஸா, நம்பிக்கையான பர்னிச்சர் ஷோரூமா? நீடித்து உழைக்கக்கூடிய பர்னிச்சர்ஸா இருக்குமா? நியாயமா வாங்கக்கூடிய விலையில கிடைக்குமா? உங்க எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் சேலத்தின் அடையாளமான ஏசன் எழில் பர்னிச்சர்ஸ். வணக்கம். நான் இப்போ எழில் ஹைலைட்ஸ்ல ஒரு சக்தி வாய்ந்த காவல் தெய்வத்தை வீடியோ எடுக்கிறதுக்காக இப்போ நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னாக்கா, சேலம் டு ஆத்தூர் டு மெட்ராஸ் நெடுஞ்சாலையில தலைவாசல் கூட்டுரோடு எல்லாருக்கும் தெரியும். ஆத்தூர் தாண்டி தலைவாசல் கூட்டுரோடு எல்லாருக்கும் தெரியும். அந்த கூட்டுரோட்ல இருந்து விருதாச்சலம் போற ரோட்ல கூகையூர் போகும் வழியில் ஒரு போர்டு இருக்கும். தலைவாசல் கூட்டுரோட்ல இருந்து விருதாச்சலம் போற ரோட்ல கூகையூர்னு போகும் வழியில் ஒரு போர்டு இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு HP பெட்ரோல் பங்க் இருக்கு, பாத்துக்கோங்க. HP பெட்ரோல் பங்க், அது பக்கத்துல ரைட் சைட்ல ஒரு ரோடு உள்ள போகுது. குரால் ரோடு, இந்த ரோடுக்கு பேரு குரால் ரோடு, குறிச்சுக்கோங்க. குரால் ரோடு தலைவாசல் கூட்டுரோட்ல இருந்து விருதாச்சலம் ரோட்ல வந்தோம்னா கூகையூர் பெட்ரோல் பங்க் பக்கத்துல ரைட் சைட்ல போனோம்னா குரால் ரோடு. அந்த ரோட்ல போனா இது வரைக்கும் தமிழ்நாட்டிலே நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டிராத, அதே சமயத்துல இப்பகுதியில ரொம்ப சக்தி வாய்ந்த பிரபலமான ஒரு காவல் தெய்வம் கோயிலை நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ கூகையூர்லேருந்து நம்ம உள்பக்கமாக குரால் ரோட்டில் போயிட்டுருக்குறோம். அந்த ரோட்லேயே சில கிலோமீட்டர்கள் போனவொடனே குரால் அப்படின்னு ஒரு ஊர் வரும். பாருங்கள், போர்டு கூட தெரியும் குரால் அப்படின்ட்டு. இது இந்த பகுதியில் ஒரு சின்ன கிராமம். பாருங்கள், குராலுங்கிற ஒரு போர்டை பார்க்குறோம். அதையும் தாண்டி நேராக போகணும். இதெல்லாம் பூரா பசுமையான வயல்வெளிகள், ரொம்ப குக்கிராமங்கள், ஒரு சுற்றிலும் நல்ல வயல்கள், காடுகள் நிறைந்த பகுதி. அந்த ரோட்லேயே தொடர்ந்து போகும்பொழுது நம்ம இந்த நான் இப்போ சொல்ல போகிற அந்த கோயிலுக்கு போகிற வழி போர்டு வரும். அதாவது வீரங்கி ஐயனார் கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த காட்டுக்குள் அமைந்த காவல் தெய்வம். பாருங்கள், போர்டு போட்டிருக்கு பாருங்கள், வீரங்கி ஐயனார் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரோ மார்க் லெஃப்டில் திரும்பணும். வீரங்கி ஐயனார் இந்த பகுதியில் காட்டுக்குள் அமைந்திருக்கிற ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு காவல் தெய்வம். காவல் தெய்வ வழிபாடு லெஃப்டில் திரும்பிக்கணும் பாருங்கள். இப்போ காவல் தெய்வ வழிபாடு தமிழ் கலாச்சாரத்தில் குலதெய்வ வழிபாடு போட முக்கியமானது. குலதெய்வமாகவும் வீரங்கி ஐயனார் நிறைய குடும்பங்களுக்கு இருக்கார். இந்த காவல் தெய்வங்கள் தான் நம்மளை உடனடியாக நம்மளுடைய பண கஷ்டம், மன கஷ்டம் இதையெல்லாம் காத்து நமக்காக ஓடோடி வர்றது காவல் தெய்வங்கள் தான் இந்த பகுதிக்கு. அந்த சக்தி வாய்ந்த வீரங்கி ஐயனாருங்கிற காவல் தெய்வத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்குறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். தொடர்ந்து அந்த குரால் ரோட்டில் லெஃப்ட் சைடில் திரும்பி சில கிலோமீட்டர்கள் உள்ளே போனோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த வீரங்கி ஐயனார் கோயில் அடையலாம். இந்த கோயில் காட்டுக்குள் அமைந்த ஒரு காவல் தெய்வம். ரொம்ப எல்லா பிரச்சனைகளையும் இங்கே வேண்டிக்கிறாங்க, உடனுக்குடன் நிவர்த்தி ஆகுது. ரொம்ப சக்தி வாய்ந்தது, பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்ற ஒரு கோயில் இந்த வீரபயங்கரங்கிற கிராமத்தில் அமைந்துள்ள வீரங்கி ஐயனார் கோயில். இந்த ரோடு நம்ம தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது இரு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயல்களெல்லாம் பார்த்து ரசிக்கலாம். கண்ணுக்கு இனிமையான காட்சிகள், எளிய கிராம மக்கள் இவங்களெல்லாம் நம்ம காணலாம். இப்போ அதே ரோட்டில் வரும்போது உங்களுக்கு சற்று தூரத்திலேயே வீரபயங்கரம் அப்படிங்கிற ஒரு போர்டு தெரியும். இதுதான் இந்த ஊர். இந்த காட்டுக்குள்ளே இந்த ரொம்ப சின்ன ஊர் வீரபயங்கரம். இந்த வீரபயங்கரங்கிற ஒரு சின்ன இந்த பகுதியில் தான் நாம் பார்க்க போகிற ஸ்ரீ வீரங்கி ஐயனார் கோயில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு திறந்த வெளியில் காட்டுக்குள் அமைந்த ஒரு தெய்வம். ஆனால் இந்த விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வடலூர், கடலூர், இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லேருந்து இங்கே பக்தர்கள் தினசரி ஆயிரக்கணக்கான பேர் வராங்க. இந்த கோயிலில் பல சிறப்புகள் இருக்குது, சில விந்தைகள் இருக்குது, சில மெய்சிலிருக்க வைக்கும் அனுபவங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னால் முடிந்த அளவு நான் உங்ககிட்ட பகிர்றேன். இப்போ நம்ம கோயிலை நெருங்கிட்டோம், கோயில் வந்துட்டோம். கோயிலுக்கு முன்னாடியே இந்த கோயிலுக்கு பூஜை சாமானங்கள், எலுமிச்சை பழம், சாமிக்கு பூ, தேங்காய், பழம், கையில் கட்டுறதுக்கு கயிறு விற்கிற இடம், இது எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். அந்த கடைகள்லாம் வந்துடும், அவ்வளோதான். இப்போ கோயிலோட ஆர்ச் கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஸ்ரீ வீரங்கி ஐயனார் கோயில், வீரபயங்கரம் ஊர், கள்ளக்குறிச்சி மாவட்டம். பாருங்கள், இதுதான் அந்த கோயிலுடைய எல்லைக்குள்ளே நுழையிறது. முன்னாடியே பாருங்கள், ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும், ஸ்ரீ வீரங்கி ஐயனார் கோயில்னு. அந்த ஆர்ச்சுக்குள்ளே பூந்து தான் நாம் உள்ளே போனோன்னா தான் வரும். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலை இப்போ பார்க்கலாம் வாங்க. அருள்மிகு வீரங்கி ஐயனார் கோயில் நுழைவு வாயிலுக்கு வந்தாச்சு. தலைவாசல் கூட்டுரோட்லேருந்து கூகையூர்லேருந்து நம்ம குரால் ரோட்டில் திரும்பி வீரபயங்கரம் ஊரில் வந்தாச்சு. இந்த காட்டுக்குள்ளே தான் உள்ளே போனால் நம்ம அந்த வீரங்கி ஐயனார் கோயில் இருக்குது. அந்த கோயில் ரொம்ப தமிழ்நாட்டிலே வேறு எங்கேயும் இல்லாத ஒரு சக்தி வாய்ந்த சில சிறப்பான அம்சங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் போய் விவரமாக சொல்கிறேன். வீரங்கி ஐயனார் கோயிலை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி எல்லையில் இருக்கக்கூடிய 2 முனியப்பன்
வீரமுனி செம்முனின்னு 2 முனியப்பன் சிலை பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த 2 முனியப்பனையும் நம்ம வணங்கிட்டு தான் ஸ்ரீ வீரங்கி ஐயனாரை வணங்குறதுக்கு உள்ள காட்டுக்குள்ளே போகணும். அந்த 2 சிலையும் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக வந்திருக்கு. உள்ளே எவ்வளோ வனாந்தர பகுதின்னு நான் சுற்றிலும் காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ காட்டுக்கு நடுவில் இந்த முனி சிலைகள்லாம் அமைந்திருக்கிறது. இதை தாண்டி போனால் தான் நமக்கு வந்து வீரங்கி ஐயனாருடைய கோயில் வந்து வருது. இந்த முதல்ல வந்து நம்ம முனியப்பனை வணங்கிடுவோம். நான் இப்ப எங்க வந்திருக்கேன் அப்படின்னாக்கா, ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு காவல் தெய்வம், அதாவது வீரபயங்கரம் வீரங்கி ஐயனார் கோயில் சொல்லிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருக்குது. இங்க வந்து வழிபட்டு சென்றால் எந்தவித கஷ்டங்களும் இருந்தாலும், துன்பங்கள் இருந்தாலும், நோய்கள் இருந்தாலும் அகலங்கிறது மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த கோயிலுக்கு வர வழி ஏற்கனவே வீடியோல காமிச்சிருக்கிறேன். அந்த வீரபயங்கரம் கிராமத்துல இருக்கிற கோயில் தான் இந்த ஸ்ரீ வீரங்கி ஐயனார் கோயில். இது வந்து ஒரு என்ன இந்த கோயில் சிறப்புன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு 500-400 ஆண்டுகள் பழமையான கோயில். காட்டு பகுதியில் இருக்குது. ரொம்ப அமைதியான சூழ்நிலம். ஒரு காவல் தெய்வம் இது. இந்த கோயிலுக்கு வந்து இன்ன வரைக்கும் இந்த நவீன யுகத்திலும் இந்த டிஜிட்டல் யுகத்திலும் இந்த கோயில் வந்து கரண்ட் கிடையாது. மூலவர் வீரங்கி ஐயனார் வந்து கரண்ட் இல்லாம இயற்கையான விளக்கின் ஒளிச்சத்துலதான் வந்து அருள் புரிகிறாரு, காட்சி தருவாரு. அங்க கரண்ட் வந்து சப்ளை கிடையாது. அந்த இயற்கை தீபத்தின் ஒளியில தான் சாமியை தரிசிக்க முடியும். மூலவரை வந்து படம் எடுப்பதற்கு அனுமதி கிடையாது. இங்க நிறைய பேர் அவங்க வேண்டுதல், நிறைய பேருக்கு குலதெய்வமா இருக்கிறதுனால இங்கெல்லாம் பாருங்க சுத்திலும் நிறைய பேர் கிடா வச்சு தங்க குழந்தைங்களுக்கு காது குத்துறது, கிடா வெட்டுறது, மொட்டடிக்கிறது, இந்த மாதிரி நேர்த்தி கடன்கள்லாம் நிறைவேற்றி படையல் போட்டு வழிபடுவாங்க. இதுல வந்து வீரங்கி ஐயனாரு 2 விதமா எழுந்தருள் இருக்கிறாரு. இங்க இருக்கிறது பெரிய ஐயா. இந்த ஐயா, இந்த கோயில் நம்ம பாத்துட்டு இருக்கீங்களா, இது பெரிய ஐயா வீரங்கி ஐயனார் பெரிய ஐயா. இவருக்கு வந்து படையல் வந்து பொங்கல், தேங்காய் பழம் அப்படிங்கிற சைவம் நெய்வேத்தியம் பண்ணது. இந்த மாதிரி இந்த சாமிக்கு வந்து வெறும் பொங்கல் வச்சு தேங்காய் பழம் உடைச்சு சைவ படையல் தான் போடுவாங்க. இவர் தான் பெரிய ஐயா வீரங்கி ஐயனார்ல. சின்ன ஐயான்றது அந்த பக்கம் இருக்காரு. கறி கடா விருந்துலாம் அவருக்கு தான், அது அப்புறம் பார்க்கலாம். இங்க பாருங்க நிறைய பொம்மைகள்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. நிறைய பொம்மைகள், மண் குதிரைகள், சிங்கம் பொம்மைகள், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே ஏகப்பட்ட பேர் பொம்மைகள் அப்படியே செஞ்சு இருக்குதுன்னா ஒவ்வொரு நேர்த்தி கடன் நாங்க வேண்டுதல் நிறைவேற்றின உடனே, வேண்டுதல் நிறைவேற்றினா இந்த மாதிரி பொம்மை கொண்டு வந்து வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஏராளமான பொம்மைகள் இந்த காட்டு பகுதி சுத்திலும் நிறைய ஆயிரக்கணக்கான பொம்மைகள் செஞ்சு வச்சிருக்கிறதே இந்த கோயில் வந்து எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கோயில், எவ்வளவு பேரோட வேண்டுதல் நிறைவேறிருக்குங்கிறதுக்கு அத்தாட்சியே வந்து இங்க இருக்கிற பொம்மைங்க தான். நிறைய இந்த இடமே எங்க இல்லாத அளவுக்கு பாருங்க, பெரிய குதிரை, அந்த உருவம், இதெல்லாமே பாருங்க. எல்லாமே கல்யாணம் ஆகாதவங்க, மணமக்கள் அப்படி செஞ்சு அவங்க கீழே வந்து யார் செஞ்சாங்களோ அவங்களுடைய பேர் போட்டு கல்வெட்டு பொறிச்சு இப்படி பாருங்க. குதிரை அங்க பாருங்க, வீரங்கி ஐயனார் துணை சின்ன பிள்ளை அம்மாள் அப்படின்னு சொல்லி எத்தனாம் தேதி 2001 வச்சிருக்காங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச குதிரை பொம்மை. ரொம்ப அழகான சிற்பங்கள், யானை எல்லாமே அழகா பண்ணியிருக்காங்க இந்த வீரங்கி ஐயனார் கோயில்ல. இங்க வந்து அமாவாசை, பௌர்ணமி 2 நாள் வந்து ரொம்ப சிறப்பா விசேஷம். டெய்லி ஆயிரக்கணக்கான பேர் வராங்க. குறிப்பா அமாவாசை பொண்ணு வந்து தங்குவாங்க. இப்ப எல்லாம் தங்க அனுமதி கொடுக்கறது இல்ல. இந்த பக்கமா விருதாச்சலம் வழியாக செல்பவர்கள், நெய்வேலி, சிதம்பரம் செல்றவங்க அந்த குரால் ரோடு 2 கிலோமீட்டர் வந்து குரால் ரோட்ல பிரிஞ்சு இந்த வீரங்கி ஐயனாரை வந்து நீங்க தவறாம தரிசிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான காவல் தெய்வம். நம்ம தமிழகமே வந்து விவசாய மக்களுடைய காவல் தெய்வங்கள் நிறைந்த பூமி. காவல் தெய்வத்தை நீங்க அவசியம் வந்து தரிசிக்கணும். வணக்கம், உங்க பேர் என்ன? சித்ரா. சித்ரா, இந்த வீரங்கி ஐயனார் கோயில் நான் சேலத்துல இருந்து வரேன். இன்னைக்குதான் பார்த்தேன். ஒரு எங்க அண்ணாரோட ஃபங்க்ஷனுக்காக வந்தேன். நல்லா இருக்கு. நீங்களும் இந்த வீரங்கி ஐயனார் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த வீடியோ பாக்குறேன். ரொம்ப வீரமான கோயில். நல்லா எது வேண்டுனாலும் நிறைவேறும். யார் எதை நினைச்சாலும் நிறைவேறும். நான் பிறந்ததுல இருந்து கேள்வி, நீங்க பிறந்ததுல இருந்து இந்த கோயில் நல்ல சக்தி வாய்ந்த கோயில். நாங்க ஒரு 20 முறை வந்திருக்கிறோம். நாங்க சின்ன பிள்ளைல இருந்து கடா விருந்தெல்லாம் நடக்குது. கடா விருந்து நடக்குது, காது குத்து விழா எல்லாமே நடக்கும். நீங்க எந்த ஊரு? நாங்க வந்து கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சில இருந்து அப்படி இந்த பக்கம் விருதாச்சலம் ரோடு வழியா வந்துட்டீங்க. ஆமாங்க. இந்த பொம்மை எல்லாம் அப்ப இருந்தே இருக்குங்களா? அந்த காலத்துல இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா இப்ப உருவாயிட்டு இருக்கு. இப்ப நிறைய இருக்குது. இப்ப நிறைய இடம் வந்து அடைச்சுக்கிட்டதுனால இப்ப பொம்மை வைக்கிறதுக்கு அனுமதி தரதில்ல. ஆமா, இப்ப பொம்மைகளுக்கு கோயில் இது ரொம்ப சிறப்பான கோயில். எல்லாரும் வந்து தரிசிக்கலாம். எல்லாரும் வராங்க. எல்லாரும் வராங்க. ஆமா, ஒரு பில்லி சூனியம் எது இருந்தாலுமே இங்க வந்து போனா நல்லா இருக்கு. அதான் இந்த மாதிரி கண் திஷ்டின்னு சொல்றாங்க. யாராவது மருந்து வச்சுட்டாங்க, பில்லி சூனியம், இந்த மாதிரி மன நலம் பாதிக்கப்பட்டவங்க, இந்த மாதிரி ஒரு பயந்துகிட்டவங்க, ஏதாவது ஒண்ணு கண்டு ஒரு பேய் அந்த மாதிரி பேய் பிடிச்சவங்க வருவாங்க, சீட்டு கட்டிட்டு போவாங்க. நல்லபடியா ஆகுது.
நல்லபடியா அது. இந்த மாதிரி தீய சக்திகள் பொதுவா சொல்ல போனா தீய சக்திகளை ஓட ஓட அடிச்சு விரட்டுற தெய்வம், வீரத்தோட அடிச்சு விரட்டி அந்த நம்மளை காப்பாத்துற தெய்வம் இந்த மாதிரி வீரபயங்கரம் ஸ்ரீ வீரங்கி அய்யனார் தான். அதனால வந்து ஆன்மீக அன்பர்கள் நீங்க டோன்ட் மிஸ் இட். இந்த கோயிலுக்கு அவசியம் மைக் அவங்க கிட்ட கொடுங்க. எதை நினைச்சாலும் ஜெயமாகும். ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு எதை நினைச்சாலும் ஜெயமாகும். குழந்தை இல்லாதவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இதெல்லாம் வேண்டிட்டு போயிடுறாங்க. வேண்டிட்டு போயினாங்கன்னா குழந்தை இருக்குது. குழந்தை வந்து 1 வருஷம் 2 வருஷத்துல என்ன பண்றாங்க, சிலை செய்து அந்த சிலை தான் அங்க கொண்டாந்து அந்த சிலை எல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிறது. கல்யாணம் பண்ணாதவங்க கல்யாணம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ள மாதிரி சிலை செய்து வைக்கிறேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பொண்ணு மாப்பிள்ள சிலை செய்து வச்சிருக்காங்க. பாத்தீங்களா? நீங்க எதை செஞ்சா எதை நினைச்சாலும் நினைச்சது முடியும். ஐயனாருக்கு மிஞ்சினத்து எதுவுமே கிடையாதுங்க. அவ்வளவுதான். ஐயனார் காவல் தெய்வம், மிஞ்சின எதுவுமே கிடையாது. தமிழ்நாடு ஒரு ஆன்மீக பூமி. எத்தனையோ தெய்வங்கள் எவ்வளவோ உருவத்துல வழிபடுறாங்க. எவங்க வேணாலும் வர்றாங்க, வர்றாங்க. மரத்து நேர்மையாவது நினைக்கிறது நடக்குது. தலைவாசல் ஆத்தூர் தலைவாசல் கூட்டுரோடு இருந்து விருதாச்சலம் போற வழியில குரால் அங்கிற போர்டு இருக்கும். அதுல இருந்து ரைட்ல கட் பண்ணி வந்தீங்கன்னா வீரபயங்கரம் ஊர் வந்துடும். ரொம்ப ஃபேமஸ். எல்லாரும் சொல்லுவாங்க ஒதுங்கிக்கும். ஆனா என்ன பண்ணா லைட் தான் அங்க இருக்கா, லைட் இருக்க கூடாதுங்க. ஆனா லைட் இருக்காது, அது ஒண்ணுதான் குறை இல்ல. அது கோயிலோட சிறப்பு. வைக்க கூடாது. இங்க வந்தோம்னா எந்த பேய் பேசி இருந்தாலும் ஒதுங்கிக்கும், காய்ச்சோட எது இருந்தாலும் ஒதுங்கிக்கும். ஆமா, நல்லா இருக்கும். நமக்கு ஏதாவது பேய் பிடிச்சிருந்தவங்க கூட்டம் தான் அது ஓடிடும், வந்தாலே போயிடும். இங்க வந்து சாமிக்கு வந்து கரண்ட் எல்லாம் கிடையாது, இயற்கை வெளிச்சம். அதுதான் கல்யாணம் இல்லைன்னா நம்ம அதை நேர்ந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அது மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை கொண்டு வந்து செஞ்சு வைக்கலாம். ரைட். ரொம்ப சந்தோஷம். நன்றிமா, நன்றி. இது வந்து வீரங்கை அய்யனார் சின்னையா கோயில். இதுக்குதான் வந்து கிடா வெட்டுறது, அந்த பலி கொடுக்கறது, இந்த மாதிரி வந்து ஆடு கோழி எல்லாம் வெட்டி கிடா வெட்டி வந்து சாமி வழிபடுறது வந்து இந்த சாமிக்கு தான். அங்க பார்த்த வீரங்கை அய்யனார் பெரியய்யா, அவருக்கு சைவ படையல, இவருக்கு வந்து கிடா விருந்து கோழி எல்லாம் வெட்டுவாங்க. இது எல்லாமே பாருங்க, நேர்த்தி கடன் சின்ன சின்ன சீட்ல எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. தங்க வேண்டுதல்கள் என்ன வேண்டுதல் எழுதி வச்சாலும் அது நிறைவேறும். இது எல்லாமே இந்த சிலைகள் எல்லாமே இந்த கோயிலுக்கு வருகை தந்தவங்க வந்து வேண்டிக்கிட்ட அந்த பக்தர்கள் வேண்டிட்டு அவங்க வேண்டுதல் நிறைவேற்றினதோட இதனால அவங்க வந்து நேர்த்தி கடனால பொம்மைகள் செஞ்சு வைக்கிறது இங்க வழக்கம். ஆயிரக்கணக்கான பொம்மைகள்ல வந்து ஒன்னா பாக்குறதுக்கே ரொம்ப குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த கோயில்ல வந்து கரண்ட் கிடையாது. இன்னைக்கு 2024 கூட கரண்ட் கிடையாது. நடுவில் கரண்ட் சப்ளை கொடுத்து பார்த்தும் கூட பீஸ் போய் சாமி அதை ஏத்துக்கல. அதனால வந்து இயற்கை ஒளியிலேயே அந்த மூலஸ்தானம் வந்து இயற்கை ஒளியில அந்த தீபத்தின் முதல் தான் சாமி முகத்தை நம்ம தரிசிக்க முடியும். கரண்ட் கொடுத்தாலும் அந்த கரண்ட் பீஸ் போயிருந்ததுனால அந்த முயற்சியை கைவிட்டுட்டாங்க. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் டெய்லி வரக்கூடிய ஒரு அற்புதமான காவல் தெய்வம். கிடா விருந்தெல்லாம் டெய்லி ஏராளமா நடக்கும். இங்க வந்து குறிப்பா வந்து மனநோய், பில்லி சூனியம், இந்த கண் திஷ்டி இதுல பாதிக்கப்பட்டவங்க தான் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுவாங்கிறது நிச்சயம். நீங்க தூரத்துல பாத்துட்டு இருக்கிறது தான் வீரபயங்கர கிராமத்தில் இருக்கக்கூடிய வீரங்கி அய்யனார் பெரியய்யா கோயில். அது நம்ம தமிழ் கலாச்சாரத்துல வந்து கிராம தெய்வங்கள், கிராம காவல் தெய்வங்கள் வழிபாடு ரொம்ப முக்கியமானது. மக்கள் வந்து காவல் தெய்வத்தை தான் வந்து ரொம்ப முக்கியமா குழந்தைங்க பிறந்தா கூட்டிட்டு வந்து முதல்ல பேர் வைக்கிறது, காது குத்துறது எல்லாம் தங்கள் குலதெய்வமா கிட்டதான் செய்வாங்க. அந்த மாதிரி வீரங்கை அய்யனார் இந்த கள்ளக்குறிச்சி, ஆத்தூர், தலைவாசல், சேலம் சுற்றுவட்டார பகுதியில நிறைய பேர் குலதெய்வமா இருக்கிறதுனால எப்பவும் இங்க பக்தர்களால் நிரம்பி வழியுது. 2வது, மின்சாரம் இல்லாத கோயில் தமிழ்நாட்டிலே இதுதான். மின்சாரம் இல்லாத பிரபலமான கோயில். ஆயிரக்கணக்கான பேர் வந்தாலும் கோயில்ல மின்சாரம் கிடையாது. மின்சாரம் கொடுத்தும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான கோயில். இங்க பாருங்க, சுத்திலும் பாருங்க, இதெல்லாம் வேண்டுதல். குழந்தை இல்லாதவங்க, குழந்தைங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம் போல வேண்டிக்கிட்டவங்க தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றினது காரணமா இந்த பொம்மையை கொண்டு வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. இவ்வளவு பொம்மைகள் செஞ்சு வச்சிருக்காங்கன்னா இவ்வளவு வேண்டுதல் நிறைவேறிருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா எவ்வளவு சக்தி வாய்ந்த கடவுளா வீரங்கை அய்யனார் இருப்பாருங்கிறத நம்மளால உணர முடியுது. இப்ப வீரங்கி அய்யனார் கோயில், வீரபயங்கர கோயிலுடைய சவுற்றில் எழுதப்பட்டிருக்க விதிமுறைகள் பாருங்க. இந்த ஆலயத்துல வந்து இந்த பேயெல்லாம் தானா விளையிடும், கெட்ட சக்தியில விளையிடும். அமாவாசை பொருள் நிறைய கூட்டம் வருது, ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கணும். அமாவாசை பௌர்ணமியில இரவுல மட்டும் தங்கறதுக்கு அனுமதி கிடையாது. யானை, குதிரை, சிங்கம் போன்ற சிலைகள் உபயம் எல்லாம் அளவுக்கு மீறி வச்சுட்டாங்க. அதனால புதுசா யாருக்கும் வைக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. கோயில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே திறந்திருக்கும். ஏன்னா இங்க வந்து மின்சாரம் பயன்படுத்துறது கிடையாது. அதனால தீபத்துல மட்டும் 6 மணி மட்டும் பயன்படுத்தலாம். பக்தர்கள் வந்து காலணிகள்லாம் வெளியே விட்டு வரணும்னு சொல்றாங்க. ஒரு ரவுண்ட் பாருங்க, எவ்வளவு பக்தர்கள் கடா வெட்டி விருந்து வெட்டி குடும்பத்தோட எல்லாம் வந்து குழந்தை குட்டியோட வந்து அங்கங்க கடா வெட்டி விருந்து சாப்பிடுறதுக்கு சின்ன சின்ன மண்டபங்கள்லாம் கட்டி வச்சிருக்காங்க. இப்ப அங்க சின்னையா கோயில்ல பூஜை நடந்துட்டு இருக்கு. அப்புறம் பெரியவரை முதல்ல கும்பிட்டுட்டு வீரங்கை அய்யனார் பெரியய்யா கும்பிட்டுட்டு சின்னையா கும்பிடுவாங்க.
அடுத்து நல்லத்தங்கால் கோயில்ல போய் பார்க்கலாங்க. இப்ப நல்லத்தங்கால் சன்னதியில இருக்கேன். இந்த வீரபயங்கரம் வீரங்கி ஐயனார் கோயிலோட நல்லத்தங்கால், இது வந்து பெண் அம்சம், கன்னிமாரோட அம்சம். எல்லா நல்லத்தங்கால் கதை எல்லாருக்குமே தெரியும், வரலாறுல படிச்சிருப்பீங்க. கிராமங்கள்ல நல்லத்தங்கால் வழிபாடு வந்து திருவிழாலாம் இதா படிப்பாங்க, பாட்டா படிப்பாங்க, கதையா சொல்லுவாங்க. அந்த நல்லத்தங்கால் கதை அது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தெய்வம் நல்லத்தங்கால் வழிபாடுங்கிறது. ஸோ அந்த நல்லத்தங்காலுக்கு தனி கோயில் இருக்கு. இங்க இருக்கிற பெரிய வந்து ஐயப்பனோட அம்சம்னு சொல்றாங்க, அதனால இவருக்கு சைவ படையல் பண்றாங்க. அந்த பக்கம் இருக்க வீரங்கையனார் சின்னையா வந்து காவல் தெய்வம், அதனால அவர் காவல் பூசையெல்லாம் அவர் கொடுக்குறாரு. சிலை பார்க்க திருமண பக்கம்லாம் பொம்மைங்க செஞ்சு வச்சிருக்காங்க. ராஜன், இது என்ன இவ்வளவு பொம்மை செஞ்சு வச்சிருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ஊருக்கார் நீங்க. அதான் அந்த வீரபயங்கிறது வந்து ஒரு சக்தி வாய்ந்த காவல் வீரங்கை ஐயனார் சாமி. ஆமா, இது வந்து ஒரு 200 வருஷமா வழிபட்டு இருக்காங்க. மக்கள் வந்து இது எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் அது தீர்க்க வைக்கிற கடவுளுங்கிறதுனால வந்து இந்த சிலையெல்லாம் வாங்கி வைக்கிறாங்க. கஷ்டம் சரியானா இந்த வேண்டுதல் நிறைவேற்றினா செலவு வாங்கி வைக்கிறோம். இந்த கஷ்டத்தெல்லாம் நீங்கன்னா செலவு வாங்கி வைக்கணும்னு வேண்டி இருக்காங்க. அது அப்படிதான் இப்ப எல்லாம் வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்க. இந்த சிலை அப்படியே இருக்குமா? சிலை அப்படியே பர்மனண்டா இருக்கும். ஆமா ஆமா, இது எல்லாமே வீரங்கையான இந்த சிலையோட சிறப்பு அப்படியே பக்கத்துல வந்து காமிங்க சதீஷ் சார். அங்க பாருங்க, எல்லா சிலையும் வீரங்கையனார கும்பிட்ட மாதிரியே அமைச்சிருக்காங்க. கையெடுத்து கூப்பிட்டு நன்றி சொல்ற மாதிரி பாருங்க. இந்த பெண்மணி சிலை பாருங்க, இவங்க ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக செஞ்சிருக்காங்க. சாமியை நோக்கி சாமி கும்பிட்ட மாதிரி எல்லா சிலையும் அமைச்சிருக்காங்க. அங்க பாருங்க, யானை சிலை ஒண்ணு அற்புதமா கலைநயமிக்க யானை சிலை, குதிரை, சிங்கம், இந்த மாதிரி. அப்புறம் போலீஸ்காரு, காவல்காரு, இப்படி எல்லாமே விதமா எல்லாமே வேட்டையாடுற தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், காட்டுல இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் பொம்மைகளாக செஞ்சு வடிவமைச்சு தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி வச்சிருக்கிறாங்க. இது ஒரு தமிழகத்திலேயே இந்த மாதிரி மின்சாரம் இல்லாமல் இந்த மாதிரி பொம்மைகள் வச்சிருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கோயில், சக்தி வாய்ந்த கோயில், ரொம்ப ஒரு வீரமிக்க கோயில். ஊரோட பேரு வீரபயங்கரம். இந்த கிராமத்தோட பேரு கள்ளக்குறிச்சி மாவட்டம் குரால் ரோட்ல இருக்கு. வீரபயங்கரம்ங்கிற காட்டுக்குள்ளார இந்த வீரங்கி ஐயனார் கோயில் வந்து எழுந்திரில் இருக்கு. காட்டுக்குள்ள இருந்தாலும் தினசரி ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்களா? வருவாங்க. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டுட்டு போறாங்க. நம்ம வீரங்கி ஐயனாருடைய பெரியய்யா கோயிலை பார்த்தோம், வீரங்கி ஐயனார் சின்னையா கோயிலை பார்த்தோம். அடுத்து நம்ம வரலாற்றுல படிச்சிருப்போம் நல்லத்தங்கால் கதைன்னு. அந்த நல்லத்தங்காலுக்கும் இங்க ஒரு சன்னிதானம் இருக்கு, அதையும் பார்க்கலாங்க. எழில் ஹைலைட்ஸ் வழங்கிய இந்த வீரங்கி ஐயனார் கோயிலோட சிறப்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய இந்த முயற்சிகளுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ நிறைய பேரை பாருங்கள். வாய்ப்பு இருந்தால் கடவுள் பக்தி உள்ளவர்கள், இறை அன்பு உள்ளவர்கள் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வீரங்கி ஐயனார் கோயிலுக்கு ஒரு முறை வந்து குடும்பத்தோடு வழிபடுங்கள். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.